சர்டிஃபிகேட் வாங்கி வந்து சோழன் கொடுத்தோன்னே நிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து தன்னையும் மறக்கிறாங்க. நிலா அந்த சர்டிஃபிகேட்ட பார்த்துட்டு, ஐயோ! எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். சோழன் பாருங்க கிடைச்சிச்சு பாருங்க எனக்கு அப்படின்னு. ஆமா நிலா அப்படின்னோனே, ஏன் சர்டிஃபிகேட் சோழன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அணைச்சிக்கிட்டு அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. கண்ணில் தண்ணியாக கொட்டுது. ஏங்க பார்த்துங்க, நீங்கள் கண்ணில் வர தண்ணி வந்து அந்த சர்டிஃபிகேட் நினச்சிட போகுது. அப்புறம் கஷ்டம். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சோழன் இது எல்லாம் உங்களால் தான் வந்து நடந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. உடனே சோழனும் கை கொடுக்குறாரு. ஐயோ இப்போ தான் கை கொடுத்துருக்கேன், இந்த கை கொடுத்தோன்னே அப்படியே கையில் கிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றாரு. உடனே வந்து ஐயோ நம்ம சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சோழன் என்ன யோசிக்கிறியா? ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. கையை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சாரிங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே கையை விட்டுறாங்க. அடுத்து வந்து சோழன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் அவங்க பண்ண வேலைக்கு எனக்கு இப்போவே போய் அவங்க முன்னாடி நல்லா போய் நின்று அவங்க 4 கேள்வி கேட்கணும் போல் இருக்கு. யாரை சொல்கிறீங்க? எல்லாம் எங்கள் வீட்டில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, இப்போ என்னங்க உங்கள் மனசில் தோடுதா கேட்கணுன்னு? ஆமாம், இப்போ ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் அன்னிக்கு ஃபோன் போடுங்க. உங்கள் அன்னிக்கு ஃபோன் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன? கரெக்டாக சொன்னீங்கங்க. என் மனசில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதனால் நான் ஃபோன் போட்டு தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க அன்னிக்கு கால் பண்ணாங்க. அண்ணி என் சர்டிஃபிகேட் கிடைக்க விடாமல் என்னெல்லாம் பண்ணாங்க, என் சர்டிஃபிகேட்டை என் கண்ணு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுப்பாரு நீ அப்படின்னோடனே, என்ன சொல்கிற நிலா அப்படின்றாங்க. ஆமாம் நீ எனக்கு என் சர்டிஃபிகேட் கிடச்சிடுச்சு. நிச்சயமாக சொல்கிறேன். ஆமாம் சோழனும் நானும் வந்து சர்டிஃபிகேட்டை நாங்கள் இங்கேயே வாங்கிட்டோம், யூனிவர்சிட்டிலே வாங்கிட்டோம். எனக்கு கிடச்சிச்சு இப்போ என் கையில் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு. அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா நிலா அப்படின்னு. ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன் நீ கங்க்ராட்ஸ் நிலா அப்படின்னு. இந்த விஷயத்தை மறக்காமல் உங்கள் புருஷன்கிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் நினச்சிட்ருக்காரு. அவரோட பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள். சரி நிலா அப்படின்னு சொன்னோன்னே, யார் பேசுது அப்படின்னு அங்கே வராரு அவன் வீட்டுக்காரு. உடனே வந்து எல்லாம் உங்கள் தங்கச்சி தான். நிலாவா? அவள் எனக்கு தங்கச்சின்னு சொல்லாது அப்படின்றாங்க. எதுக்கு இப்போ அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? இல்லை அவளுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சா? என்னது சர்டிஃபிகேட் கிடச்சிச்சா? எப்படி கிடச்சிது அப்படின்னோடனே, அவள் யூனிவர்சிட்டியில் போய் வாங்கிட்டாலாம், அதனால தான் ஃபோன் பண்ணி சொல்கிறா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சே இந்த மாதிரி ஆகிடுச்சே, நீங்கள் சர்டிஃபிகேட் அவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நிறைய முயற்சி பண்ணிங்க, இப்போ அவளுக்கு கிடச்சிருச்சு, அதான் பதிலாக சொல்கிறா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவள் கையில் இருக்க சர்டிஃபிகேட் உங்களால் எப்படி வாங்க முடியும் அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிடுறேன். ஆமாம் நீ சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து நிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க, எனக்கு இப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிறைய சாப்பிடணும் போல் இருக்குது, ஏதாவது ஹோட்டலுக்கு போய் நல்லா சூப்பராக சாப்பிட்லாங்க, நிறைய சாப்பிட்லாங்க. சரிங்க சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள் என்னோடய ட்ரீட்டு தான் இது. நீங்கள் வந்து ட்ரீட் கொடுக்கலன்னு அன்றைக்கி சொன்னீங்கல்ல, ஐஸ்கிரீம் வாங்கி தந்ததுக்கு, இன்றைக்கி நான் உங்களுக்கு பெரிய ட்ரீட்டாக கொடுக்கலான் இருக்கேன். இந்த ட்ரீட்டை நீங்கள் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ட்ரீட்டு. இந்த ட்ரீட்டில் நான் தான் எல்லாம் செலவு பண்ணேன், நீங்கள் ஊரு காசு கூட செலவு பண்ணக்கூடாது, சுத்தமாக செலவு பண்ண. யோசிக்கிறாரு, பேக்கெட்டை பார்க்குறாரு, நம்ம கையில் இருந்தால் தானே செலவு பண்ணுறதுக்கு. எப்படியும் நிலா தான் செலவு பண்ணி ஆகணும். சரிங்க நான் கண்டிப்பாக எடுக்கக்கூட மாட்டேங்க, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, ஆனால் நான் செலவு பண்ணுறேன்னா நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்க, சரிங்க நீங்களே பண்ணுங்கள் அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து இங்கே ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே நிலா நிறைய வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டர் பண்ணோன்னு எல்லாமே வந்து வச்சிடுறாங்க. ஏங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. ஏங்க என்னங்க நீங்கள் பசின்னு சொல்றீங்க, நீங்கள் தாங்க சாப்பிட்ணும். இல்லைங்க நீங்களே சாப்பிடுங்க ப்ளீஸுங்க, இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றத நான் பார்க்கணும், அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எனக்கு அவ்வளோ வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னோடனே, நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாங்க. அப்பா எப்படியோ நிலா மனசில் இடம் பிடிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மனசில் ஃபுல்லாக இடம் பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நிலா என்னை விட்டுட்டு போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு சோழன். இங்கே 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்குமே நிலா வந்து பார்சல் வாங்கிட்டு வராங்க. உன்னை எல்லாருக்குமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.